நிகழ்தகவு. கிளாமர் காளி கொலையில் தொடர்புடைய 7 பேர் கைது செய்யப்பட்ட நிலையில் முக்கிய குற்றவாளியான சுபாஷ் சந்திரபோஸை தேடி வந்த போலீஸ். கஞ்சா கும்பலால் ஈஸியாக கண்டறியப்பட்ட சுபாஷ் சந்திரபோஸின் இருப்பிடம். போலீசாரை கண்டதும் கையில் வாளை சுழற்றி கொண்டே பேரிகார்டுகளை இடித்து தள்ளி அசுர வேகத்தில் பறந்த ரவுடி வாளால் 2 தலைமை காவலர்களை வெட்டியதோடு இன்ஸ்பெக்டரை துப்பாக்கியால் சுட்ட சுபாஷ் சந்திரபோஸ் தங்களை தற்காத்துக் கொள்வதற்காக காலில் சுட்டபோது நெஞ்சில் துப்பாக்கி குண்டு பாய்ந்து உயிரிழந்த ரவுடி. காலில் வைக்கப்பட்ட குறி நெஞ்சில் பாய்ந்தது எப்படி? ரவுடியை பிடித்ததன் பரபர பின்னணி என்ன? மதுரை காமராஜர்புரம் பகுதியை சேர்ந்த வி.கே. குருசாமி, ராஜபாண்டி 2 பேருமே உறவினர்கள். திமுகவில் இருந்த வி.கே. குருசாமியும் அதிமுகவில் இருந்த ராஜபாண்டிக்கும் உள்ளாட்சி தேர்தல் நேரத்தில் முட்டல் மோதல் ஏற்பட்டிருக்குது. போஸ்டர் ஒட்டும் போது ஆரம்பிச்ச பிரச்சனை 22 வருஷத்துல 2 தரப்புலையும் இருந்து 22 உயிர்களை காவு வாங்கி இருக்குது. இதுக்கு மத்தியில கடந்த மார்ச் மாசம் 22ஆம் தேதி தனக்கன்குளம் மொட்டைமலை பகுதியில வி.கே. குருசாமியோட சகோதரி மகன் காளீஸ்வரன் என்ற கிளாமர் காளிய 8 பேர் கொண்ட கும்பல் அரிவாளால வெட்டி கொலை பண்ணாங்க. வேறொரு கேஸ்ல ஜெயில இருக்கிற வெள்ளை காளி தான் சிறை கம்பிகளுக்கு பின்னால உட்கார்ந்து கிளாமர் காளிய கொலை பண்ண பிளான் போட்டதா சொல்லப்படுது. அடுத்து விசாரணையில இறங்கின போலீசார் வெள்ளை காளியோட அம்மா ஜெயக்கொடி, சிவகங்கை மணல்மேடு பகுதியை சேர்ந்த பாலகிருஷ்ணன், முத்துகிருஷ்ணன், மதுரை கல்மேடு பகுதியை சேர்ந்த நந்தகுமார், காமராஜபுரம் நவீன்குமார், சென்னையை சேர்ந்த கார்த்தி, திருப்பூரை சேர்ந்த அசன்னு மொத்தம் 7 பேரை கைது பண்ணாங்க. வெள்ளை காளியோட முக்கிய கூட்டாளியான பிரபல ரவுடி சுபாஷ் சந்திரபோஸ போலீசார் வலை வீசி தேடிக்கிட்டு இருந்தாங்க. இதுக்கு இடையில மாட்டுத்தாவணியில ரோந்து பணியில இருந்த போலீசார் அங்க சுத்திக்கிட்டு இருந்த 5 பேரை பிடிச்சு செக் பண்ணி இருந்திருக்காங்க. அப்போ அவங்க கிட்ட இருந்த 10 கிலோ கஞ்சாவை கண்டுபிடிச்ச போலீஸ் யார்கிட்ட இருந்து கஞ்சா வாங்குனீங்கன்னு கேட்டிருக்காங்க. விளாச்சேரியில வச்சு ரவுடி சுபாஷ் சந்திரபோஸ் கிட்ட இருந்துதான் கஞ்சா வாங்கினோம்னு 5 பேருமே சொல்லி இருக்காங்க. அவங்க கிட்ட இருந்து 10 கிலோ கஞ்சாவையும் பறிமுதல் செஞ்சதோட 5 பேரையும் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. கிளாமர் காளி கொலை வழக்குல பிடிபடாம இருந்த சுபாஷ் சந்திரபோஸ தூக்குறது தான் போலீஸோட டார்கெட்டா இருந்துச்சு. அதுல கஞ்சாவும் சப்ளை பண்றது அவன்தான்னு தெரிஞ்சதும் இன்னும் தீவிரமா தேட ஆரம்பிச்சிட்டாங்க. அடுத்து கொஞ்சம் கூட நேரம் கடத்தாம விளாச்சேரிக்கு போயிருக்காங்க தனிப்படை போலீசார். காவல் வாகனத்தை கண்டதும் தன்னோட கார்ல சீறி பாஞ்சிருக்காரு சுபாஷ் சந்திரபோஸ். ஆனா போலீசாரும் விடாம விரட்டி போயிருக்காங்க. பெருங்குடி டோல்கேட்ல உள்ள பேரிகார்டை எல்லாம் இடிச்சு தள்ளி பறந்த சுபாஷ் சந்திரபோஸ் ஒரு கையில வாளை வீசிக்கிட்டே அசுர வேகத்துல போயிருக்காரு. என்ன ஆனாலும் இன்னைக்கு விடுறதா இல்லைன்னு ஒரு முடிவோட இருந்த போலீசாரும் விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றிங்கிற மாதிரி கல்லம்பல் பகுதியில சுபாஷ் சந்திரபோஸோட காரை ரவுண்டு கட்டி மடக்கிட்டாங்க. அடுத்து காரை விட்டு எஸ்கேப் ஆக பார்த்திருக்காரு சுபாஷ் சந்திரபோஸ். நீ எவ்வளோ தூரம் ஓடினாலும் தப்பிக்கவே முடியாது. நீயா சரணடைஞ்சிட்டா உனக்கு நல்லதுன்னு கத்தி சொல்லி இருக்காங்க காவலர்கள். அத காதுல வாங்காத சுபாஷ் சந்திரபோஸ் மூச்சு வாங்க ஓடி இருக்காரு. அப்போ பின்னால விரட்டி வந்த தலைமை காவலர் கர்ணனை வாளால வெட்டி இருக்காரு சுபாஷ் சந்திரபோஸ். அதை தடுக்க போன இன்னொரு தலைமை காவலர் சரவணனுக்கும் வெட்டு விழுந்திருக்குது.
அதை பார்த்த ஜெயந்திபுரம் இன்ஸ்பெக்டர் பூமிநாதன் மேலும் மேலும் தப்பு பண்ணிட்டே இருக்காத, பேசாம சரணடைஞ்சிருன்னு சொல்லி இருக்காரு. அப்படியும் சுபாஷ் சந்திரபோஸ் சரண்டர் ஆகாம போக்கு காட்டி இருந்திருக்காரு. அடுத்து சுபாஷ் சந்திரபோஸ கால்ல சுட்டு பிடிக்கிறதுக்கான வேலையில இறங்கி இருக்காரு இன்ஸ்பெக்டர் பூமிநாதன். ஆனா அதுக்குள்ள உஷாரான சுபாஷ் சந்திரபோஸ் தான் மறைச்சு வச்சிருந்த துப்பாக்கியை எடுத்து இன்ஸ்பெக்டர் பூமிநாதனை நோக்கி சுட்டு இருக்காரு. அப்போ சுதாரிச்ச பூமிநாதன் நேக்கா நகர்ந்ததால துப்பாக்கி குண்டு பூமிநாதனை துளைக்காம காவல் வாகனத்தை துளைச்சிருக்குது. ஜஸ்ட் மிஸ்ல தான் உயிர் தப்பிச்சிருக்காரு பூமிநாதன். இதுக்கு மேல யோசிக்கவே கூடாதுன்னு சுபாஷ் சந்திரபோஸ் கால்ல சுட்டிருக்காரு பூமிநாதன். அப்போ கீழே குனிஞ்ச சுபாஷ் சந்திரபோஸோட நெஞ்சில துப்பாக்கி குண்டு பாஞ்சிருக்குது. உடனே சுருண்டு கீழே விழுந்த சுபாஷ் சந்திரபோஸை போலீஸ் மீட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போயிருக்காங்க. ஆனா போற வழியிலேயே சுபாஷ் சந்திரபோஸ் உயிரிழந்துட்டாரு. ரவுடி வாளால வெட்டினதுல காயம் அடைஞ்ச தலைமை காவலர்கள் 2 பேரும் மருத்துவமனையில சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. துப்பாக்கியால சுடப்பட்டு உயிரிழந்த சுபாஷ் சந்திரபோஸ் மேல கொலை, கொள்ளை, வழிப்பறின்னு தென் மாவட்டங்கள்ல மட்டும் 14 கேஸ் இருக்குது. திண்டுக்கல் அம்மைய நாயக்கனூர்ல கடந்த சில மாசத்துக்கு முன்னால ஒரு வீட்டுல 48 சவரன் நகை கொள்ளை போச்சு. அந்த வழக்குல கைதாகி தூத்துக்குடி பேராவூரணி சிறையில இருந்த சுபாஷ் சந்திரபோஸ் கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி தான் ஜெயில்ல இருந்து வெளியே வந்திருக்கான். வந்த உடனேயே கிளாமர் காளிய கொலை பண்ணதோட கஞ்சா சப்ளையிலையும் இறங்கின சுபாஷ் சந்திரபோஸ் கடைசியில காவலர்கள் கிட்டேயே சேட்டைய காட்டி உயிரிழந்திருக்காரு. நிகழ்தகவு